2 பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்தால் ஃபஸ்ட்டு கேட்குறது ஸ்நாக்ஸ் தான். ஸோ அதனால் எதாவது ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்ட்டு சக்கரவள்ளி கிழங்குல ஜாமுன் பண்ணேன். ஏன்னா கிழங்க வேக வச்சா சாப்பிட்றதில்ல, அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஜாமுன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிழங்க வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பாகு ரெடி பண்ணிவிட்டேன். 1 டம்ளர் சர்க்கரைக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது பாகு மாதிரி வந்ததையும் ரோஸ் எசன்ஸ் ஊற்றிட்டு அது தனியாக மூடி வச்சாச்சு. சைடில் நம்மளுக்கு கிழங்கும் வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை மசிச்சுட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சேன். அப்படி பிசைஞ்சால் பட் ஸ்டில் இன்னமும் அது கொலன்னு இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வீட்டில் ப்ரெட் இருந்துச்சு. ஏற்கனவே நான் ப்ரெட் ஜாமுன்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதனால் போட்டோம்னா அது கரெக்டாக வரும் அப்படின்ட்டு 4 ப்ரெட் எடுத்துகிட்டு அது சைடில் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு மறுபடியும் அதை போட்டு பிசைஞ்சேன். ஏன் அந்த ஓரங்களை கட் பண்ணுறோம்னா ஏன்னா அதையும் போட்டோம்னா இன்னொரு ப்ரௌனிஷாக வரும். ஸோ அதனால் அந்த ப்ரௌனை எடுத்துட்டு இந்த வெள்ளை மட்டும் அடிச்சுட்டு போட்டு பிசைஞ்சா இது என்னடா நமக்கு வந்த சோதனை, ஏன்னா இன்னமும் கொலன்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட் மறுபடியும் அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சால் ஓரளவுக்கு நான் கரெக்டாக வந்துடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இலக்கமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வீண் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அது குட்டி குட்டியாக குலாப் ஜாமுனுக்கு ஏற்ற மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக இது இவ்வளோ அழகாக வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு அது கொலன்னு இருந்துச்சு. சரி போட்டோம்னா ஒன்றோட ஒட்டிக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் உங்களுக்கு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ஜாமுன் எப்படி புஃப்னு வரும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டோன்னே புஃப்னு வந்துச்சு. ஒன்று வட்டல நல்லா அழகாக முருவலாகி சூப்பராக பந்து போல் வந்துச்சு. இதோட டேஸ்ட் ஃபைனலாக எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய் மாதிரி சவுக்குன்னு இல்லை, ஜாமுன் மாதிரி சாஃப்டாகவும் இல்லை. பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் லைட்டாக சவுக்குன்னு இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு.